வணக்கம் மக்களே, நான் தான் கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எந்த கல்யாணத்துக்குலாம் போனதில்லை. நான் சின்ன வயசுலேருந்தே அதிகமாக கல்யாணத்துக்கு மொத்தமே என் லைஃப் டைமில் ஒரு 5-6 கல்யாணத்துக்கு தான் போயிருப்பேன். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ரிலேட்டிவ் நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒரு பையன் இருக்காங்கிறது அதிகமாக தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. இப்போ தான் ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தவங்க பார்க்க இவ்வளோ நாளாக ஏப்போ எந்த ஃபங்க்ஷனுக்குமே வரதில்லை அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் ஸ்கூல் காலேஜ் அதனால் லீவெல்லாம் போட்டு நான் போக மாட்டேன். கூப்பிடுவாங்க, இருந்தாலும் நான் இந்த க்ரௌடாக இருக்கிறதுனால அதிகமாக எனக்கு கூட்டத்துக்குள்ளே போகிறக்கே பிடிக்காது. அதனால் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் கோயில் ஃபங்க்ஷன்ஸ் வேணால் போவேன். இந்த வீட்டில் வைக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதிகமாக நான் எங்கேயும் போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் வச்சுருந்தாங்க. அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு நம்ம போகிறோம். அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி நம்மளே பேக் பண்ணியிருக்கோம். அந்த கிஃப்ட் வாங்கி பேக் பண்ண வீடியோ பாருங்கள். நான் எந்த பிளேஸு எந்த ஊருங்கிறத அடுத்து சொல்கிறேன். இப்போயே சொல்லியிருக்கலாம், அவன் ட்ரெயின் வந்துடுச்சு, அதனால் கிஃப்ட் பேக் பண்ணுறதை பாருங்கள். நாங்கள் போகிற ட்ரெயின் வந்துடுச்சு. நான் உங்களுக்கு அடுத்து நான் பேசுகிறப்ப நான் உங்களுக்கு எங்கே நாங்கள் போகிறோம் எந்த ஊரெலாம் சொல்கிறேன். இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறது மதுரையில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். வாங்க போகிறோம். இப்போ சின்ன சின்ன கடையில் கூட ஜிபே யூஸ் பண்ணுறதுனால நம்ம எல்லா பக்கமே ஜிபே யூஸ் பண்ணிக்கிறோம். கேஷை கையில் வச்சுக்கிறது இல்லை. நம்ம இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறனால கேஷ் தேவைப்படும் அப்படின்னு ஏடிஎம் போய் கேஷ் எடுத்துகிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு மதுரை வரைக்கும் நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். மேக்ஸிமம் இது மாதிரி லாங்காக போகிற ட்ராவலுக்குலாம் ட்ரெயின் தான் பெஸ்ட் ரூட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் கிளம்பின டைமிங்க்கு இங்கேருந்து டேரெக்டாக ட்ரெயின் இல்லாதனால மதுரை வரைக்கும் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு அங்கே மதுரையிலேருந்து நான் அப்புறம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். பஸ்ஸுலேயுமே இவ்வளோ லாங்காக நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபீல் நல்லா இருந்துச்சு. 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம மதுரை ரீச் பண்ணிட்டோம். மதுரையுமே ஒரு பெஸ்ட்டு சிட்டி, எப்போயுமே 24 hours ஆக்டிவாக இருக்கும். தூங்கா நகரம் கூட இதுக்கு நேம் இருக்குது. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக மதுரையிலே ஒரு vlog போட ட்ரை பண்ணலாம். நாங்கள் போயிருந்தப்பயுமே நிறையா மக்கள் முடிச்சிருந்தாங்க, கூட்டமாக இருந்துச்சு. மதுரையில் வந்து மல்லிகைப்பூ தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அதை விட வந்து நான்வெஜ் ஐட்டம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க. எனக்கும் நல்லா நான்வெஜ்லாம் பிடிக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு மதுரையில் ஒரு vlog போட ட்ரை பண்ணுவோம். நாங்கள் மதுரை ரீச் பண்ணுறதுக்கு 1 o'clock மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இது மாதிரி அன்டைமில் அதிகமாக ட்ராவல் பண்ணாதனால நைட்டு அப்படியே உடம்புல ஒரு மாதிரி டயர்டாக தான் இருந்துச்சு, தூக்கம் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு மேரேஜுக்கு கூப்பிட்ருக்காங்களே, கண்டிப்பாக போகணுங்கிறதுக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். இருந்தாலும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கே இந்தியன் ரயில்வேஸோட டீ ஸ்டால் அங்கே இருந்துச்சு. அதில் டீ வாங்கி குடித்தோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க ட்ரெயினில் கொண்டு வந்து கொடுக்கறத விட இங்கே ஸ்டால் வச்சுருப்பாங்க, அதில் வாங்கி குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உடனே போட்டு தருவாங்க. சின்ன வயசில் ட்ரெயின் பார்க்குறதே அதிசயமாக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் ட்ரெயின் ட்ராக்கே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து ட்ரெயினில் அதிகமாக ட்ராவல் பண்ணாலுமே ஒவ்வொரு டைமும் ட்ரெயின் பார்க்குறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் ட்ராவல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நாங்கள் போகிற ட்ரெயின் வந்துருச்சு. மதுரையிலேருந்து கரெக்டாக சிவகாசிக்கு முந்தின ஸ்டாப்பு தான் திருத்தங்கல்னு ஒரு ஸ்டாப்பு. அங்கே தான் அவங்க மேரேஜ் வச்சுருந்தாங்க. அங்கே போய் இறங்குறதுக்கு மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் நடந்தது காட்டுறதுக்கு முன்னாடி என்னென்னா, நாங்கள் கிஃப்ட்டும் வாங்கியிருந்தோம் அவங்களுக்காக. கிஃப்ட்டு நாங்களே வாங்கிட்டு பேக்கிங் நானே பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ அதுக்கு அடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அப்புறம் நாங்கள் சிவகாசி ரீச் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஹாய், கிஃப்ட் பேக் பண்ணுறது பார்த்தீங்களா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசியில் தான் அந்த கல்யாணம் வச்சுருக்காங்க. சிவகாசி வந்திருக்கோம். இப்போ நாங்கள் ட்ரெயினில் வந்து சிவகாசிக்கு முந்தின ஸ்டேஷன் திருத்தங்கல் அப்படிங்கிற ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். இப்போ மணி வந்து கரெக்டாக 5:30 ஆகுது. தெரியுது உங்களுக்கு? 5:30 ஆகுது. இங்கேருந்து மண்டபம் ஒரு 1 kilometer தான் இருக்குது. நான் உங்களுக்கு மண்டபத்துக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மண்டபத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு மண்டபத்தில் போய் பேசுகிறேன். ஓகேவா? பாய். நம்ம
பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக ஸ்டேஜ்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. மாப்பிள்ளை என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. சரி ஓகே நாங்களும் உள்ளே வந்தால் வீடியோ எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அவர் வரவே இல்லை. அவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சரி ஓகே இதுக்கு மேலேயே நின்றுட்டே இருக்க முடியாதுங்கிறக்காக நாங்கள் போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாங்க. கல்யாணம்னாவே அந்த நாதஸ்வரம் அந்த மத்தளத்தோட சவுண்டு கேட்டால் தான் அந்த ஃபீலே நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி இங்கேயே வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதோட ஒரிஜினல் ஆடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்களேன். மாப்பிள்ளை பொண்ணு ஸ்டேஜுக்கு வந்து உட்காந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சிங்கிங்க்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இது மாதிரி சிங்கிங்லாம் நேரில் கேட்டதே இல்லை. சரி ஓகே எப்படி இருக்கும் நம்மளும் ஃபஸ்ட் டைம் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா அழகுராஜா படத்தில் கார்த்திக் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பார்ல, அது மாதிரி தான் எனக்கு ஆச்சு. சரி ஓகே நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. என்ன குளிர் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எது நான் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்ல நான் விரும்பலை. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இசை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருந்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியாக இருக்குன்ட்டு இந்த பாப்பா. ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய போஸஸ்லாம் காட்டுச்சு. பேர் வந்து மகிழினி. பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல தமிழ் பேர் வச்சுருக்காங்கன்ட்டு. இது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செலக்ட் பண்ணுறப்ப நல்ல தமிழ் பேரை எடுத்து வைங்க. மேரேஜ் வந்து மண்டபத்தை ஒட்டி இருக்கிற ஒரு கோவில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டோம். கோவிலில் தான் கல்யாணம் நடந்துச்சு. மேரேஜ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஓகே சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் கிஃப்ட்டு கொடுக்க ரெடி ஆகிட்டு இருந்தோம். சரி ஓகே நம்ம தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுக்க போகிறோன்ட்டு போயிட்டு ஸ்டேஜ் பக்கத்தில் போனதான் தெரியுது. எல்லாருமே ரெடியாக தான் இருந்திருக்காங்க. நம்ம சேனலில் போடுறதுக்கு வீடியோ தேவைப்படும். ஆனால் நம்ம டீமில் இருக்கிறவங்களே ஒருத்தவங்களை போய் வீடியோ எடுக்க சொன்னால் அவங்க குரூப் ஃபோட்டோவில் இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக ஒரு அண்ணன் கீழே உட்காந்துருந்தார். அவர்கிட்ட போய் ஏன்னா நம்ம மேலே கிஃப்ட் கொடுக்குறப்ப வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் அவரும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிஃப்ட் கொடுக்க போனப்போ வீடியோ எடுத்து கொடுத்தாரு. ஒரு வழியாக நம்ம கையால் பேக் பண்ணி ஒரு 276 கிலோமீட்டருக்கு மேலே பத்திரமா கொண்டு போய் அந்த கிஃப்ட்டை அவங்க கையில் கொடுத்தாச்சு. அது கிஃப்ட்டை கொடுக்குறப்ப நம்ம கொண்டு வந்த கிஃப்ட் பத்திரமா கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட சந்தோஷமாக கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மொத்த டீமோட குரூப் ஃபோட்டோ எடுக்கலாங்கிறக்காக லைனாக எல்லாத்தையும் நிற்க சொன்னாங்க. நின்னோம். ஆனால் என்னென்னா அதில் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபரும் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க செட் பண்ண ஃப்ரேமை விட ரொம்ப அதிகமான பேர் நிற்கங்காட்டி அவங்க அந்த ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் கேமராவை எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. ஏன்னா ஒரே ஃப்ரேமுக்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸுக்கு மேலே ஒரு போராட்டத்துக்கு பிறகு எப்படியோ ஃப்ரேமுக்குள்ளே எல்லாத்தையும் வர வச்சு அவங்க கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அந்த வீடியோகிராஃபர் தான் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் திருப்பறக்கு மெதுவாக கவர் பண்ணி திருப்பிட்டு இருந்தார். அவர் ஸ்மைலை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக சிறப்பாக கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. நாங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சரி ஓகே அதான் சிவகாசி வரைக்கும் வந்துட்டோமே, அங்கேருந்து பக்கம் தானே திருச்செந்தூர்னு அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். அந்த விளாக் அடுத்து வர ரெடி ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, பாய்.